இன்றைக்கு கச்சத்தீவை மீட்போம் என்று 71 இன்றைய வரையில தேர்தல் அறிக்கையில இருக்கும் கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். தேர்தலில் குப்பை தொட்டியில் போட வேண்டிய அறிக்கை தமிழர்களுடைய வரலாறு எந்த வகையிலும் மீட்டெடுக்கப்படக்கூடாது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அது அவருடைய கொள்கையாகவே இருக்கிறது. அவருடைய கொள்கை அதுதான். ஒரு இனத்தினுடைய வரலாற்றை அறியாத ஒருவன் அந்த இனத்தையே அழித்து விடுவான். இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கின்ற சீமான் அவர்களையும் ஐயா மணியரசன் அவர்களையும் எந்த அளவுக்கு அவதூறுகள் சொல்லி அவர்களை வசைப்பாட முடியுமோ அதையெல்லாம் இன்றைக்கு இந்த திராவிட கட்சி அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஆரிய திராவிட துரோகத்தை வீழ்த்தி தமிழர் தேசிய எழுத்தை உருவாக்குவது, ஆளுமைக்கு உயர்த்துவது தான் நம்ம போன்ற பணி, உங்களை போன்ற பணி, நீங்கள் குறிப்பிட்ட அவர் சீமான் போன்றவருடைய பணி, இன்னும் பல தமிழர்களுடைய பணி. பேசுவது அல்லையா நம்ம நோக்கம். இதையெல்லாம் அடியோடு மாற்றி அதிகாரத்திற்கு அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும். தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி, தமிழர் வரலாறு மீட்டெடுப்பு, இந்த ரெண்டும் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இந்த திராவிட ஆட்சி அழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும். ரொம்ப சரியா சொன்னீங்க. மாற்றப்பட வேண்டும். ஆக நீங்க அந்த பகைவர்களை வெல்வதை விட இந்த துரோகிகளை முதல்ல வெல்வதுதான் கடினம். இந்த பணியில தான் இன்னைக்கு தமிழ் தேசியம் இவர்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. அதாவது இன்றைக்கு நம்ம தமிழர்களை பொறுத்தவரையில இந்த காங்கிரஸ் என்ற பேராய கட்சி முதல் தமிழர்களை வஞ்சித்தது அந்த கட்சி தான். ஆமாம். இந்திரா காந்தி ஆட்சியின் போது அந்த அவசர நிலை 25 உருவாக்கப்பட்ட போது அதன் பிறகுதான் இந்த கல்வி மத்திய பட்டியலுக்கு போகும். அப்போது கருணாநிதி வாய மூடிட்டு தான் இருந்தார். கச்சத்தீவை அந்த அம்மா தாரை பார்த்த போது வாய மூடிக்கிட்டு தான் இருந்தார். இன்றைக்கு கச்சத்தீவை மீட்போம் என்று 71 இன்றைய வரையில தேர்தல் அறிக்கையில இருக்கும் கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். தேர்தலில் குப்பை தொட்டியில் போட வேண்டிய அறிக்கை. ஆகவே இந்த சூழ்நிலை இன்றைக்கு கல்வி திட்டத்தில் ஒரு பிற்போக்கான நிலைமை வந்ததற்கு காரணமே அந்த காங்கிரஸ் அரசு தான். அப்போதெல்லாம் எதிர்க்க மறந்து விட்டார்கள். மாநில சுயாட்சி என்று சொன்னவர்கள் ஒரு சின்ன அளவு கூட அதில் பெறவில்லை. இப்போ மன்மோகன் சிங் 1.5 லட்சம் தமிழர்களை கொண்டு குறித்த போது அவர்களுக்கு துணை போன இந்த கருணாநிதி இன்றைக்கு தமிழர் நலம் பற்றி பேசுவது ஒரு முரண்பாடான நகைச்சுவை. ஆகவே இவர்களுக்கு தமிழரை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை. தமிழருடைய வரலாறு எந்த வகையிலும் மீட்டெடுக்கப்படக்கூடாது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அது அவருடைய கொள்கையாகவே இருக்கு. அவருடைய கொள்கை அதுதான். ஏறக்குறைய உங்களுக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்களவர்கள் தான் அந்த தெலுங்கு மரபை சேர்ந்தவர்கள் தான். ஆகவே அவர்கள் ஈழத்திலே தமிழர்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கிறார்கள். அதே நெருக்கடியைத்தான் இவர்கள் மறைமுகமாக தமிழர்கள் கொடுக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கின்ற சீமான் அவர்களையும் ஐயா மணியரசன் அவர்களையும் எந்த அளவுக்கு அவதூறுகள் சொல்லி அவர்களை வசைப்பாட முடியுமோ அதையெல்லாம் இன்றைக்கு இந்த திராவிட கட்சி அரசு செய்து கொண்டிருக்கிறது. ரொம்ப கடுமையாக செய்யறாங்க. இதற்கெல்லாம் கோடிக்கணக்கான பணத்தை அவர்கள் செலவிடுகிறார்கள். ஆகவே இன்றைக்கு திருந்த வேண்டியது தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் தான். ஒரு இனத்தினுடைய வரலாற்றை அறியாத ஒருவன் அந்த இனத்தையே அழித்து விடுவான். தூத்துக்குடியில ஒரு இதை கருணைக்கு சொல்லியிருக்கிறார். திருக்குறளில் இருந்து நாம் பாடம் பெற்று சர்வாதிகாரத்தை வெல்வோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்.
இவரே ஒரு சர்வாதிகாரி தான். நான் அதே திருக்குறளிலிருந்து ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்கிறேன். வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால், உயர்ந்த குடியில் பிறந்தவன் சோம்பேறியாக இருந்தால் பகைவரிடத்தில் அடிமையாக இருப்பான் என்று வள்ளுவம் குறிப்பிடுகிறது. உயர்ந்த குடியில் உயர்ந்த இனத்தில் பிறந்த தமிழர்கள் ஸ்டாலின் என்ற வந்தேரியின் கீழே தமிழர்கள் இன்றைக்கு அடிமையாக இருப்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஐயா. இந்த திருவள்ளுவரை பற்றியும் திருக்குறளை பற்றியும் பேசுவதற்கு இப்போது இருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஒரு சிறு துளி அளவு கூட தகுதி இல்லை. எந்த யோசனையும் கிடையாது. வள்ளுவர் சிறப்பாக சொன்னார், பிறன் மனை நோக்காதீர்கள். ஆமா சரியா சொன்னீங்க. அவர் வள்ளுவர் சொன்னதுல சிறப்பான நீங்கள் 3 மனைவி 30 வைப்பாட்டு என்று கணக்கில்லாமல் இன்னைக்கு அந்த கட்சியினர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால், இவர்கள் திருவள்ளுவர் சிலையை தொடுவதற்கு கூட தகுதி இல்லாதவர். ஆகவே திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் பேசுவதெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கு. திருக்குறள்ல ஒரு குறளை இந்த துண்டுச்சீட்டு இல்லாமல் எழுதாமல் மனப்பாடமாக இன்றைய முதலமைச்சரால பேச முடியுமா? சொல்ல முடியுமா? பிறகு இப்படி இவர்கள் திருக்குறளை பற்றி பேசுவதெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கு தான். இதுல இன்னொரு செய்தியை நான் குறிப்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த கால்டுவெல் என்ற தற்கொலை, அந்த ஆள் மொழி அறிஞனும் இல்லை, வரலாற்று அறிஞனும் இல்லை. எங்கிருந்தோ ஸ்காட்லாந்து வந்த ஒரு கிறிஸ்துவ மாதிரி இந்த தமிழை ஆய்வு செய்து அதற்கு விளக்கம் கொடுத்து இந்த திராவிடம் என்ற ஒரு சொல்லை அவர் உருவாக்கி, அதில் கூட அந்த தலைப்பில் கூட அந்த திராவிட மொழியில் அந்த ஒப்பிலக்கண நூலினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் ஆர் திராவிடியன் அப்படின்லாம் எழுதிருக்காங்க. சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் நிறுத்திருக்கலாம். அதில் டிராவிடியன் என்ற ஒரு சொல்லை தேவையில்லாத ஒரு சொல்லி அவர் சேர்த்தார். நான் என்னுடைய நூலில் அதில் திராவிடம் என்ற சொல்லு அது எந்த மொழி சொல்லும் இல்லை, அதற்கு பொருளும் இல்லை. அது தமிழ்ல இருந்துதான் திராவிடம் வந்தது என்று சொல்வதெல்லாம் முட்டாள்தனமானது. அதை மெய்ப்பிப்பதற்கான சான்றுகள் இருந்தா சொல்லுங்க. திராவிடத்தை பற்றி நாம் பேசுவதற்கு இதில் சிந்து வழி நாகரிகம், திராவிட நாகரிகம் என்று வேற இவர்கள் இந்த ஐராவத மகாதேவன் என்று ஒரு முனை, அவன் முன் திராவிடம் என்ற ஒரு மொழி இருந்ததுன்னு ஒரு புதிய கதையை இருந்தாலும் தொடங்கி வச்சான். அவன் ஒரு பிராமணன். ஆக இந்த பிராமணர்களும் திராவிடர்களும் சேர்ந்து ஒரு கூட்டு சதியின் அடிப்படையில் தமிழை அழிப்பதற்கு அவர்கள் கூட்டு சேர்ந்திருக்காங்க. ஐயா பாவனர் ஐயாவோட சொல்லியிருக்காரு, திராவிடம் என்பது முக்கால் ஆரியம், திராவிடம் தீது என்று ஐயா குறிப்பிடுவார். அதை சொல்லுங்க. ஒரு செய்தி சொல்றாங்க, திராவிடம் என்று சொல்லி எந்த மொழியிலும் கிடையாது. சில பேர் தமிழுக்கான சமஸ்கிருத சொல்லு திராவிடம்னு சொல்றாங்க. என்கிட்ட சமஸ்கிருத அகராதி, பெரிய அகராதி வச்சிருக்காங்க. அதில் பார்க்கும்போது இந்த திராவிடம் என்ற சொல்லுக்கு அவர்கள் கொடுக்கிற விளக்கம், இது சமஸ்கிருத மொழியில் இல்லை. இந்த சொல்லை கண்டுபிடித்தவர்கள் யார் என்றும் தெரியவில்லை. இந்த சொல் இடைக்காலத்தில் யாரோ ஒருவரால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பயன்படுத்தப்பட்ட வழக்கின் அடிப்படையில் பிற்காலத்தில் வந்தவர்கள் இதை சமஸ்கிருத மொழி என்று சொன்னார்கள். இன்னொரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். கல்லணையை கட்டியவர் கரிகாலன்கிற ஒரு வழக்கு வந்துருக்குது.
பட்டினப்பாளையும் பொருளர் ஆற்றுப்படையும் கரிகாலனுக்காகவே எழுதப்பட்ட இலக்கியங்கள். இந்த 2 இலக்கியங்கள்ல ஒரு இடத்துல கூட கரிகாலன் கல்லணையை கட்டியதாக செய்தி இல்லை. ஆக அந்த கல்லணையை கட்டியவன் ஒரு சோழ மன்னன். அதுல ஒன்றும் மாற்றம். அந்த கரிகால சோழன் கட்டியதாக சொல்லப்படுகின்ற அந்த கல்லணை இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று வரலாற்றிலே கூறி வருகிறார்கள். என்னுடைய ஆய்வின்படி அந்த கல்லணை கிமு 2000 ஆண்டுகளில் கட்டப்பட்டது. ஆக இன்றைக்கு 4000 ஆண்டுகளாக அந்த கல்லணை நிலைத்திருக்கிறது. இதற்கான சான்றுகளை எல்லாம் நான் என்னுடைய நூலில் பதிவு பண்ணியிருக்கேன். பதிவு பண்ணியிருக்கேன். ஆக ராஜமாணிக்கனார் கூட அவருடைய உரையில் என்ன எழுதுகிறார்கள், கரிகாலன் கட்டியதாக சொல்கிறார்களே தவிர அதற்கான சான்றுகள் எங்கேயும் எனக்கும் கிடைக்குங்க. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, ஏதோ ஒரு சோழ மன்னன் கட்டப்பட்டது, ஒரு தமிழ் மன்னன் கட்டியிருக்கிறான், கடைச்சங்க காலத்து தமிழ் மன்னன் கட்டியிருக்கிறான். இவ்வளவு வரலாற்று பெருமைகள் சிறப்புகள் கொண்ட தமிழுக்கு, தமிழருக்கு, தமிழ்நாட்டிற்கு ஈவே ராமசாமி தான் தலைமை நாங்கள். நான் தான் தலைமை நானேன், தமிழருக்கு நான் இல்லை என்றால் நான் இல்லை என்று சொல்லுவா. அப்பொழுதெல்லாம் எனக்கெல்லாம் உடம்புல அவ்வளவு தூரம் அந்த ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். 2வது ஐயா, இங்கே தெலுங்கர்கள் ஒரு லாபி பண்ணி தெலுங்கர்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முயற்சி பண்ணுறாங்க. ஈவே ராமசாமி தான் என்ன பண்ணார், நம்ம இளம் பையன் மன்னர் பண்ண கூட சொல்றாரு, இந்த எலுமிச்சம்பழம் இல்லைன்னா இந்த தேர் ஓடாதுன்னு சொல்ற கதையை ஒத்துதான் ஈவே ராமசாமி. ஈவே ராமசாமி தமிழை பற்றி, தமிழரை பற்றி, தமிழ்நாட்டை பற்றி ஈவே ராமசாமிக்கு என்ன புரிதல் என்ன இருக்கு? தமிழை காட்டும் நாட்டு மொழி என்றும் புரிதலுக்கு சொல்லியா, காட்டும் நாட்டு மொழி என்றும், தமிழர்களை காட்டும் நாடுகள் என்றும், தமிழ்நாட்டில் இணைய வேண்டிய பகுதிகளை கேரளாவோடு இணைப்பதற்கு என்னிடம் வந்து பணிக்கர் கேட்டார், நான் மீன் என்று சொல்லிவிட்டேன் என்று ஈவே ராமசாமி சொல்வதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அதே போல தொடர்ந்து அண்ணாதுரை மொழியில கருணாநிதி இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்த 57 ஆண்டு கால தமிழருடைய ஆட்சியில இந்த ஒரு பெரிய இனத்துக்கு உரிய தலைமை இல்லாதனுடைய விளைவு நாம் இன்று உலக அளவுல இழிவுபட்டு அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஈழ விடுதலை தடைப்பட்டிருக்கிறது. நமக்கு இருக்கிற சவால்கள் எல்லாம் மிகப்பெரிய சவால் இருக்குங்கய்யா. தமிழர்கள் எப்படி உட்பகையாலும் துரோகத்தாலும் இன ஓர்மையின்மையாலும் அழித்தோமோ, இதே உட்பகையை நீக்கி இன ஓர்மை பெற்று துரோகத்தை வீழ்த்தி, அந்த துரோகம் என்பது ஆரியம் திராவிடம் என்று இணைந்திருக்கிறது. ஆரிய திராவிட துரோகத்தை வீழ்த்தி தமிழர் தேசிய எழுத்தை உருவாக்குவது, ஆளுமைக்கு உயர்த்துவது தான் நம்ம போன்ற பணி, உங்களை போன்ற பணி, நீங்கள் குறிப்பிட்ட அவர் சீமான் போன்றவருடைய பணி, இன்னும் பல தமிழர்களுடைய பணி. 600 ஆண்டுகளாக தமிழர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. ஆமாம், கல்வி அறிவு இல்லை. இந்த கல்வி அறிவு இல்லாதனால சிந்தனை திறனை இழந்து போயிட்டாங்க. சரியா சொன்னீங்க. அந்த வெள்ளைக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் வந்தபோது கூட அவர்கள் நலனுக்காக சிலவற்றை செய்தார்களே தவிர குறிப்பாக அவர்கள் வந்து தமிழர்களுக்காக எதுவும் செய்து விடவில்லை. இந்த நிலையில சிந்தனை திறன் அற்ற தமிழர்களுக்கு யார் அறிஞன் யார் அறிஞன் இல்லை என்பதை தேர்வு செய்வதில் கூட சிக்கல் வந்துட்டது. அந்த சிக்கல் தமிழ்நாட்டில் நிலவிய காலத்துல தான் இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் தோன்றி வர்றார். அவரு ஒரு தலைவர் ஆக்குறாங்க. அவர் பெரும் பணக்காரர். அந்த பணக்காரருங்கிற அடிப்படையில தான் ஒரு காங்கிரஸ் இயக்கத்துக்கு தலைவராக போறாங்க. இந்த 500 தென்னை மரம் வெட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, இதெல்லாம் கதை 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 கதை. யுனெஸ்கோல ஈவே ராமசாமி விருது கொடுத்ததெல்லாம் கதை இல்ல. யுனெஸ்கோல வந்து இவருக்கு வந்து பட்டம் கொடுத்தாங்கன்னு ஒரு கதையை சொன்னான். ஆமா, அதாவது நோபல் பரிசு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா மக்கள் நம்ப மாட்டாங்கனால அதை நிறுத்திட்டாங்க. இதை சொல்றான். அதாவது ராமசாமி நாயக்கருடைய சீர்திருத்தங்களை வள்ளுவர் காலத்திலிருந்தே திருமூலர் நிறைய சொல்லியிருக்காங்க. வள்ளலார் சொல்லியிருக்காங்க.
இப்ப அண்மையில் வள்ளலார் சொல்லியிருக்காங்க. அதனால அது அயோத்திதாசன் பண்டிதர், ரெட்டாமலை சீனிவாசன், இடஒதுக்கீட்டு MC ராசா, நம்பி ராசா, இந்த மாதிரி ஆட்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதுல இருந்து சில கருத்துக்களை இவர் எடுத்துட்டு வந்து பேசினாங்க. இதுதான் உண்மை. இதுல தமிழ் மொழியை பற்றி இவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க. ஆமா ஆமா, அது உண்மை. மொழி ஆற்றல் இல்லை, மொழி புரிதல் அவருக்கு இல்லை. ஆமா. இப்ப இந்த லைங்கிறத கண்டுபிடிச்சது ஒரு நாள் வருது சொல்லிட்டு இருக்காங்க. பேராசிரியர் கண்டமாடி சொல்லிட்டு இருக்காரு. அது உண்மையிலே உங்க ஊருக்காரரு குருசாமி கண்டுபிடிச்சது. ஆமா, குருசாமி கொட்டப்பட்ட குருசாமி. அதுல இன்னும் கூட விடுதலை எப்படி வரும்னா, பனங்காய் அப்படின்னு எழுதுனா அந்த இங்க போட மாட்டாங்க, இன்னும் போடுவாங்க. பனங்காய் பனங்காய். இப்ப அந்த இங்குங்கிற எழுத்து வந்து அப்போ அச்சு கோக்கிறதுக்கு தேவையில்லாம போயிடுச்சு. அந்த இங்கு என்ற எழுத்தையே எழுத்தவர் பெரியார் ராமசாமி. அதனால இவர்களுக்கெல்லாம் தமிழை பற்றிய ஒரு புரியலும் கிடையாது, ஆய்வும் தெரியாது. இதை திரும்ப திரும்ப கருணாநிதி ஏதாவது முத்தமிழ் அறிஞர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 10 வரி அவருக்கு தனித்தமிழ்ல எழுத தெரியாது. இவரை முத்தமிழ் அறிஞர் என்று வெக்கம் இல்லாமல் போட்டுக் கொண்டார். இரண்டு ஒரு விஷயங்களை நான் மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர. தொல்காப்பிய பூங்கா என்று ஒரு நூல் எழுதி வெளியிட்டார். அதில் இருக்கிற குறைகளை, பிழைகளை புலவர் கீரன் சுட்டி காட்டினார். அதுக்கு திராவிட அண்டக்கைகள் மூலமாக திமுகவின் அண்டக்கைகள் கடுமையான எதிர்வினை ஆற்றினார். அவர் ஆதாரப்பூர்வமாக அதை சுட்டி காட்டினார். உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், சபை என்பதுதான் சிங்குலர் புளூரல். ஆனால் கருணாநிதி அதில் சபைகள் என்று எழுதியிருந்தார். அதைத்தான் அவர் சுட்டி காட்டினார். தவறுகளை சுட்டி காட்டி ஒரு அறிஞர் பொதுமக்கள் சொன்னார், திருத்திக் கொள்ளுகிற அந்த போக்கு என்பதே திராவிட முன்னேற்ற கழகத்தை யாருமே கிடையாது. அது ஒரு ஜனநாயக பண்பு, ஒரு அறிஞர் பார்வை. இந்த பார்வைகள் இதை இன்னொன்று செய்யுங்க, முத்தமிழ் அறிஞர் என்று வரை குறிப்பிடுகிறார்கள். கருணாநிதிக்கு தமிழ் சொல்லிகளை பற்றிய ஆழம் புரிதல் இல்லையா? அவர் அடிக்கடி இந்த செய்தியாளர் கூட்டத்தில் சொல்லுவார், அனாயாசமாக. இது என்ன சொல்றது? இதை அடிக்கடி பயன்படுத்தாரு. இப்ப இவரு நம்ம முதலமைச்சர், இவர் நம்ம சென்னை நம்ம பையன் ஐயா. இப்ப இந்த குகேசுக்கு உலக அளவில் நம்ம சென்னைங்கிறத கூட நம்மங்கிறத தமிழ் எழுதிருக்கோம், சென்னைங்கிறத ஆங்கிலத்தில் எழுதியிருக்கோம். அதே மாதிரி நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன். அதாவது இவர்களை பற்றி நாம பேசணும்னா நாள் கணக்கில் பேசிட்டு இருக்கோம். பேசுவது அல்லையா நம்ம நோக்கம். இதையெல்லாம் அடியோடு மாற்றி அதிகாரத்திலிருந்து அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும். தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி, தமிழர் வரலாறு மீட்டெடுப்பு, இந்த ரெண்டும் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இந்த திராவிட ஆட்சி அழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும். ரொம்ப சரியா சொன்னீங்க. மாற்றப்பட வேண்டும். இதற்கான புரிதலை தமிழர்கள் சிந்தித்து வருகின்ற தேர்தலிலே தமிழ் தேசியவாதிகளுக்கு வாக்களிக்க வேண்டும். நம்மை பொறுத்தவரையில நாம் ஒரு பக்கம் அந்த காங்கிரஸ் இயக்கத்தையும் எதிர்க்கிறோம், ஒரு பக்கம் அந்த பிஜேபி என்ற அந்த கட்சியை எதிர்க்கிறோம், அதே போல இந்த திராவிட இயக்கத்தையும் எதிர்க்கிறோம். இப்ப 3 புறங்களிலும் நமக்கு பகைவர்கள் சூழ்ந்திருக்கிறார். 4வதாக இந்த தமிழ் இனத்தினுடைய துரோகிகள் இருக்காங்க. ஆக நீங்க அந்த பகைவர்களை வெல்வதை விட இந்த துரோகிகளை முதல்ல வெல்வதுதான் கடினம். இந்த பணியில தான் இன்னைக்கு தமிழ் தேசியம் இவர்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. ஐயா, ஒரு குறிப்பீடு. இப்ப தேர்தல் பற்றி நீங்கள் குறிப்பிட்டீர்கள். 2026 சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடைபெறுகிறது. திராவிட கட்சியுடைய வாக்கு வங்கி என்பது 50% கீழே இறங்கிவிட்டது. திமுக, திமுகவுக்கு 23, அதிமுக 19 தான் இருக்குது. அவர்களோடு அணி சேர்ந்திருக்கிறவர்களுக்கு ஒரு 15லிருந்து 20 தான். மொத்தத்தில் நீங்கள் கூட்டிங்கன்னா 60, 65 தான்.
இப்ப தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களுடைய வாக்கு வங்கி அமைப்பு ரீதியிலும் அமைப்புக்கு அப்பாலும் 20% இருக்குது. அதே மாதிரி வர்க்க விடுதலை பேசக்கூடிய இடதுசாரிகள் ஓட்டு ஒரு 10 to 15% அமைப்பு ரீதியிலும் அமைப்புக்கு அப்பாற்பட்டு இருக்கின்றது. இந்த இன விடுதலை பேசக்கூடிய அரசியல் இயக்கங்களும் வர்க்க விடுதலை பேசக்கூடிய அரசியல் இயக்கங்களும் ஒரே அணியில் திரளுகின்ற பொழுது இந்திய மதவாத அரசியல் திராவிட முன்னேற்ற கழகம் முன்வைக்கிற சாதியவாத ஊழல்வாத குடும்ப ஆட்சி அடித்து வீழ்த்தப்படும். இதற்கு எண்ணத்தில் ஒரு விரிவான வாக்கு வங்கி அரசியலை எப்படி எதிர்கொள்வதற்கு ஒரு புள்ளிவாக இருக்கிறது. நான் இப்போ பொதுவான விவாதத்தை குறிப்பிடுறேன். நீங்க சொல்வது சரிதான். இந்த வர்க்க அரசியல் பேசுகின்ற அந்த பொதுவுடைமை கட்சி அவர்கள் கொள்கைகளை இழந்து பல ஆண்டுகளாயிடுச்சு. ஆமாம். ஆக அவர்களுக்கு பொது உடைமையும் கிடையாது, வர்க்க அரசியலும் கிடையாது. ஒவ்வொரு தேர்தலுக்கும் இந்த திமுக கொடுக்கிற பணத்தை வாங்கி கொள்வதுதான் அவர்களுக்கு இலக்கு. ஆக இன்றைக்கு இந்த திமுக அணியில் உள்ள அந்த தோழமை கட்சிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் யாருக்குமே அந்த மக்கள் நலன் என்பது கொஞ்சம் அறவே இல்லை. அது நான் பிடிக்கிறதுக்கு ஒரே 2 உதாரணம் சொல்றேன். மின்கட்டண உயர்வு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2 முறை உயர்த்தியிருக்கிறார்கள். ஒரு இடதுசாரி தலைவரிடத்திலே போய் மின்கட்டண உயர்வு பற்றி உங்களுக்கு கருத்து என்ன என்று கேட்டால், இதர மாநிலங்களோடு ஒப்பிடுற பொழுது தமிழ்நாடு மின்கட்டணம் குறைவு என்று மக்களாக்குவாங்க. இது அடிப்படையில் பொய்யானது. இன்னொரு கட்சி சிபிஎம், அந்த கட்சி இப்ப சாம்சங் தொழிற்சாலைக்குள்ள ஒரு தொழிற்சங்கத்தை பதிவு பண்ணணும்னு சொன்னா தமிழ்நாடு தொழிலாளர் ஆணையை பதிவு பண்ண மறுக்கிறாரு. ஆளுங்கட்சி கவனத்துக்கு போகுது. இவர்கள் அதில் சமரசம் செய்கிறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வெளியேற வேண்டாமா? சமரசம் செய்தது மட்டுமில்லை, அந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை முதலமைச்சர் எடுத்தாருன்னு அவருக்கு பாராட்டு சொல்றாங்க. ஆமா. ஆனா உண்மையிலே இன்றைய வரையில பதிவாகல, அந்த உரிமையை அவர்களுக்கு வழங்கல. ஆகவே சிபிஐ சிபிஎம் 2 கட்சிகளும் எடுக்கின்ற முடிவை விட இந்த சிஐடியுன்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல, அவங்க ஒரு போராட்ட முடிவை எடுக்கிறாங்க. ஆக அந்த வர்க்க அளவுல பேசுற அந்த இயக்கங்கள் கூட மக்கள் சிக்கல்ல முரண்பட்டுதான் நிக்கிறாங்க. அது நீங்க சார்பு நிலை எடுத்தீங்கன்னா அந்த இது வந்துருங்க. அது உங்களுக்கு இந்த திராவிட காங்கிரஸ் பிஜேபி இந்த இயக்கங்களோடு விடுபட்டு தமிழின் நலம் தமிழ் தேசியம் பேசுகின்ற இயக்கங்களோடு அவர்கள் இணையணும். கட்டாயம் வருவார்கள் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏனென்று கேட்டால் அப்படி இணையும் போதுதான் இந்த திராவிட அதிமுகவை பொறுத்தவரையில இந்த திராவிடம் என்ற கருத்தியலை யாரும் அவங்க பேசல. இப்போ திராவிட அந்த மாயிலிருந்து விடுபட்டாங்க. அவங்க முற்றிலும் அந்த பேரை மட்டும் தான் வச்சிருக்காங்க. அது எம்ஜிஆர் வச்ச பேரு. ஆனா மாற்றுறதுல நல்லா இருக்காதுன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற யாரும் இந்த திராவிடத்தை தாங்கி பிடிப்பவர்கள் யாரும் இல்லை. ஆனா திமுகவுல எல்லாமே திராவிடம் இதையே செயல்படுத்துறதுக்கு கோடிக்கணக்கான பணத்தை செலவழிச்சிட்டு இருக்காங்க. இந்த சுபவீர பாண்டியன், இந்த குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், வீரமணி இவர்களெல்லாம் பண்றது முழுவதும் தமிழருக்கு எதிரான. ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு திராவிடம் என்ற சொல்லை பற்றி ஏன் சிந்திக்கிறீர்கள், இந்த திராவிடம் செய்த செயல்பாடுகளை பாருங்கள் அப்படின்னு முரசொலில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் சுபவீரபாண்டியன். அதுக்கு மறுப்பு கட்டுரையே என்னுடைய நூலிலே நான் பதிவு பண்ணியிருக்கேன். திராவிடம் என்ற சொல்லை பற்றி பார்க்காதீங்கன்னு சொல்லும் போது அவருடைய சிந்தனை சரிவு தெரியுது. அதனால இந்த திராவிட நானும் பல கூட்டங்கள்ல உரையாடல்கள் வாயிலாக கூட திராவிடத்தை பற்றி விவாதம் பண்ணுவோம், பொது வழியில பேசுவோம். வாங்க சவால் யாரும் வரமாட்டாங்க.
ஏன்னா அவர்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. திராவிடத்தை பற்றி இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கனிமொழி ஒரு கலாச்சாரம், சுபவீரபாண்டியன் ஒரு வாழ்வியல்ன்றாரு, தொல் திருமாவளவன் அதுவும் அவர் திராவிடம் இல்லைன்னு சொன்னாரு, இப்போ திராவிடம் இருக்குதுன்னு சொல்றாரு. இப்போ சந்தர்ப்பவாத அரசியலை நடத்துறதுல இவர்களை மிஞ்ச முடியாது என்று அதுக்கு என்ன அடிப்படை காரணம் இல்லையா? நீங்க தத்துவமும் நடைமுறையும் அது நீரில் மீன் போன்றது. நடைமுறை மாறினால் தத்துவ வெளிச்சத்தை அவர்களுக்கு எந்த பொருளாதார கொள்கையே இல்லை. ஆமா, மக்கள் நலன் சார்ந்த கொள்கையும் இல்லை. அவர்கள் தலைவராக இருக்கணும். ஆமா, ஒவ்வொரு தேர்தலையும் பணம் வாங்கிக்கணும். ஆமா, இதுதான் அவருடைய கொள்கைகளா இருக்க தவிர மக்கள் நலன் சார்ந்து இல்லை. ஆனா மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் என்றும் இப்படியே இருப்பார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. உறுதியாக தமிழர்கள் தங்களுடைய நிலப்பாட்டை எதிர்காலத்தில் மாற்றிக்கொள்வார்கள் என்பது எனக்கு ஒரு சிறிதளவு கூட ஐயப்பாடு. அவருடைய கருத்தை சொல்றேன். தங்களுடைய நாட்டை இழந்த யூதர்கள் 2000 ஆண்டுகளாக தங்களுக்கு மீண்டும் தங்கள் நாடு கிடைக்க போராடி வந்தார்கள். இந்த தனித்தமிழ் மரபுகளை காக்க வேண்டி நாம் இன்னும் பல ஆண்டுகளை கடந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. அது நேற்றை போட்டு இன்றைக்கு காய்த்து நாளைக்கு கடைக்கு வர்ற பொருள் இல்லை. ஆகவே பொறுமையுடன் இருந்து நேற்று அந்த புத்தக கண்காட்சியில் என்னுடைய நூல்களை நிறைய பேர் வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தனித்து சில கருத்துக்களை எல்லாம் பேசினாங்க. அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆகவே எதிர்காலத்தில் தமிழ் தேசியம் வெல்லும் என்பதை உறுதியாக இந்த காவலரி வலையொலி வாயிலாக தசிரா வாயிலாக அதன் முதல் ஒளிபரப்பில் நான் வெளியிடுவதிலும் உங்களோடு கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலும் எனக்கு மற்ற மகிழ்ச்சி. இந்த வலையொலி தமிழர்கள் உலகிற்கும் உள்ள தமிழர்கள் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்ற ஒரு அவாவினை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே இந்த ஒரு நேர்காணலை நிகழ்ச்சியை இந்த ரச்சனா வலையொலிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு குறிப்பாக உங்களுக்கும் பட்டுக்கோட்டை ராமசாமி என்ற ஒரு தனிநபர் தன் வாழ்நாள் முழுவதும் இந்த தமிழுக்காகவும் தமிழருடைய வரலாற்று மீட்புக்காகவும் இந்த திராவிட காங்கிரஸ் பிஜேபி அரசுகளை சித்தாந்தங்களை தமிழ்நாட்டை விட்டு நீக்க வேண்டும் என்ற ஒரு அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற உங்களையும் நான் பாராட்டி மகிழ்ந்து இந்த நிகழ்வை இதனுடன் நிறுத்திக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.